சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரைக்குடியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்தில் கலாய்வு மேற்கொள்வதற்காக இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக சென்னை விமானம் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக திருச்சி புறப்பட்டு செல்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 21, 22 தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அதிலும் குறிப்பாக தமிழ் வளர்ச்சி நூலகம், ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு, 50,000 பேருக்கு நல உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று வழங்க இருக்கிறார். இன்று புறப்பட்டு செல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்ற உடனடியாக திருச்சியிலிருந்து கார் மூலமாக காரைக்குடி செல்லக்கூடிய முதலமைச்சர் காலை 11:15 மணி அளவில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குடும்பத்தினால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகத்தினை திறந்து வைத்து பல்கலைக்கழகத்திற்கு ஒப்படைக்கிறார். அதோடு வளர் தமிழ் நூலகத்தை முழுமையாக தமிழ் நூல்கள், ஆராய்ச்சி நூல்கள் என்று இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை முடித்ததற்கு பின்பாக அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளையும் பங்கேற்கிறார். அதே போன்று 12 மணி அளவில் அழகப்பா பல்கலைக்கழக அரங்கில் முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார். 5 மணி அளவில் காரைக்குடி PLP பேலஸில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இன்று இரவு காரைக்குடியில் தங்கக்கூடிய முதலமைச்சர் நாளை காலை 9 மணி அளவில் காரைக்குடியிலிருந்து கார் மூலமாக புறப்பட்டு குன்றக்குடி திருப்பத்தூர் வழியாக சிவகங்கை செல்கிறார். அங்கு குன்றக்குடி திருப்பத்தூர் புறச்சாலை, அரளிக்கோட்டை ஊர்களில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுக்கு வரவேற்பு தர இருக்கிறார்கள். மேலும் 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவியிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதைத் தொடர்ந்து குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 நாள் சுற்றுப்பயணத்திற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து தற்போது திருச்சி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கிறதுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. கள ஆய்வுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.